இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிற இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இன்னொரு எபிசோடாக இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்கு விடுதலை, தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்கு ஆரோக்கியம், தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆகினால இன்றைக்கு அநேகர் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லப்படும் போது, என் வாழ்க்கை இடிந்து போயிருக்கிறது. My life has been broken. என் வாழ்க்கை உடைஞ்சிருக்கிறது, இடிந்து போயிருக்கிறதுன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சி இந்த கால நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தை ஏதாவது நீங்கள் சொல்வீர்கள், என் வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு இடிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டடத்தை கட்டிடலாம், அது இடிக்கிறது ரொம்ப சுலபம். கட்டடத்தை கட்டுவது ரொம்ப கடினம். சுலபமாக இடிச்சிடுவாங்க. இன்றைக்கி அநேகர் மனுஷனுடைய இருதயத்தை கூட அப்படி தான் வாயின் வார்த்தைகளில் சொல்லி தவறான காரியங்களை ஏற்படுத்தி இருதயத்தை அப்படியே சுக்குநராக இடிச்சிடுவாங்க. சுக்குநராக உடைக்கப்படும். கட்டுறது ரொம்ப கஷ்டம், இடிக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். நல்லா இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டோட வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்துக்கு நீ திருப்பிக் கொள்வீர்களானால் 4வது வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்ம இப்படியே வாசிக்கணும். வசனத்தை நீங்கள் நேரம் இருக்கும்போது முழுமையாக வாசிங்க. 4வது வசனத்தில் நம்ம இப்படியே வாசிக்கிறோம். இஸ்ரவேலும் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கட்டுவிக்கிற ஒரு காரியம். ஐ வில் ரீபில்ட் யூ. மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன், நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படு, யூ வில் பி ரீபில்டட். இடிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். இந்த கால நேரத்தில் இதுவே உனக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை ஏற்று விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தையை நீ கிரகிக்கும் போது, இந்த வார்த்தையை நீ அங்கீகரிக்கும் போது, உன் வாழ்க்கையில் பலவிதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் உனக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜன, இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சின்னு யாராக இருக்கட்டும், இன்னைக்கு உன் வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கிறதா? சோர்ந்து இருப்பாங்க, பலவீனப்பட்டு இருப்பாங்க, அப்படியே மன உடைஞ்சிருப்பாங்க, ஆயாசத்தில் இருப்பாங்க. ஐயோ, அடுத்து நான் என்ன செய்வேன்? ஒரு பெரிய கேள்விக்குறி. வாட் இஸ் அபவுட் மை ஃபியூச்சர்? வாட் இஸ் மை ஃபியூச்சர்? என்னுடைய எதிர்காலம் என்ன? How I will be rebuilded? நான் எப்படி கட்டப்பட்டு இருப்பேன்? நான் எப்படி கட்டப்படும்? என் வாழ்க்கை அவ்வளவுதானா? உடைக்கப்பட்டு இருக்கிறது. என் வாழ்க்கையில் அவ்வளவுதானா? இனி விமோச்சனை கிடையாதான்னு சொல்லி யோசிக்கிற, அழுகிற, புலம்புகிற, கண்ணீர் விடுகிற நீ யாரா இருந்தாலும் சரி, இந்த காரணத்தில் ஆண்டவராகிய தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கிற, வாக்கு மாறாதவராய் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம். You will be rebuilded again. ஆண்டவர் உன்னை மறுபடியும் கட்டப்படுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இஸ்ரவேலும் என்ன கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உடைக்கப்பட்டு இருக்கிறையா? குடும்ப காரியத்தை குறித்து, பிள்ளைங்களை குறித்து, கணவரை குறித்து. ஒரு சகோதரி சொல்றாங்க, என் கணவர் நிமித்தமாக எனக்கு சந்தோஷமே இல்லை, என் கணவர் நிமித்தமாக எனக்கு போராட்டம், இந்த மனுஷனை ஏன் நான் திருமணம் பண்ணி கொண்டேன்னு தெரியல. வாழ்க்கை வெறுக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அவ்வளவு பிரச்சனை, உபத்திரவத்தை ஏற்படுத்துகிறார் கணவர். ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதானத்துக்கு ஏதவர் நடத்தப்பட வேண்டியவர் தான் கணவர். இன்னைக்கு குடும்பத்தில் அந்த சகோதரி, அவங்க அந்த திருமணமான பெண்ணு, அவங்க வாழ்க்கையை வெறுக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த மனுஷனை ஏன் நான் கட்டி கொண்டேன்? ஏன் இந்த மனுஷனுக்கு நான் விவாகம் பண்ணி கொண்டேன்? ஏன் இந்த மனுஷனுக்கு எனக்கு திருமணம் ஆகச்சு? இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்து ஆளாயிருக்கிறாங்க. இன்னைக்கு வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கை கட்டப்பட வேண்டும்னா மறுபடியும் உடைய திருமணம் ஆனதான உடைய கணவரோடு நீ இழுவையில் இருந்து கொண்டு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு இல்லை, நீங்க மறுபடியும் சண்டையிட்டு கொண்டு இருந்தா வாழ்க்கை கட்டப்படாது. வருகிற எல்லா வாக்குவாதங்கள், தர்க்கங்களையும், இன்னும் வருகிற இருக்கிறதான எல்லா கசப்பு இதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? ஆண்டவரே, தெரியாமல் இந்த மனுஷனை நான் திருமணம் பண்ணி கொண்டேன், ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கை ரொம்ப சித்திரவாதியாக இருக்குது, அநேக விதம் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறப்பா,
என் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து ஆளாகிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு முன்பதாக எனக்கு தலைக்குனிவாக இருக்குது. என் வீட்டில் வேலை செய்கிறதான வேலைக்காரருக்கு முன்பதாக எனக்கு தலைக்குனிவாக இருக்குது. என் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு முன்பதாக எனக்கு தலைக்குனிவாக இருக்குது. அக்கம் பக்கம் இருக்கிற முன்பதாக எனக்கு பெரிய ஒரு அவமானமாக இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு சொல்லி இடிந்து இருக்கிற அன்பு சகோதரியே, இந்த காரணத்தில் ஆண்டவராக உன்னை பார்த்து பேசுகிறார். இடிந்து இருக்கிற அன்பு சகோதரா, உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். என் ஊழியத்தில் எனக்கு விருத்தி அடைகிற ஒரு சூழ்நிலையில், என் ஊழியத்தில் அப்படியே தேக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற என் ஊழியத்தை யாரு கட்டுவாங்கன்னு சொல்லி யோசிக்கிற சகோதரா சகோதரி, ஊழியக்காரர், ஐயா அம்மா, இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையை இழுத்து கட்டுகிற தேவனா இருக்கிறார். You will be rebuilded again. You will be rebuilded again. ஆண்டவர் ஒரே தரம் சொல்லுவார், அவர் மனம் மாற மாட்டார். மனுஷன் தான் சொல்லிட்டு மனம் மாறிடுவான். But Lord will never forsake. But Lord will never repent. The Lord will never take back His word. தேவன் தன்னுடைய வார்த்தையை அவர் பின்னிட்டு எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் மனம் ஆண்டவராகிய தேவன் மாறுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் ஒரு தரம் சொன்னால் போதும், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதன் காலத்தில் அவைகளை ஆண்டவர் தக்க சமயத்தில் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் உன்னை பார்த்து சொல்கிற இஸ்ரவேலும் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் again I will rebuild you, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். You will be rebuilded. எவ்வளோ ஒரு பெரிய உன்னதமான ஒரு வார்த்தை இல்லை? உடைக்கப்பட்டு இருக்கிற, இடிக்கப்பட்டு இருக்கிற, சஞ்சலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற, ஏன் இந்த மனுஷங்கிட்ட நான் வாழ்ந்து என்ன லாபம், இந்த மனுஷங்கிட்ட வாழ்ந்து எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி யோசிக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கர்த்தர் எல்லா விதமான நிலைமையை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பெரிதான கிருபை உன் வாழ்க்கைக்கு நேராக இந்த காரணத்தில் உண்டாகும். ஒரு காரியத்தை செய், தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து commit your way to the Lord. தேவ சமூகத்தின் வழியை ஒப்புவிச்சிடு. ஆண்டவர் எல்லா காரியங்களும் அவர் லாபகரமாக மாற்றி உனக்கு நன்மைக்கு எதுவான காரியங்களை ஆண்டவராக தேவன் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவ சமாதானம் உன்னை நடத்தும். தேவன் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துவார். இனி நீ தீங்க காணாத இருப்பாய். உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். மேன்மையானவைகளை கர்த்தர் தந்த ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன், மேன்மையானது தந்தருளுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இடிக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கைக்காய் ஆண்டவரே மறுபடியும் எழும்பி கட்டணும்னு சொல்லி நீ கட்டப்படவாய்னு சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்து இருக்கிறீங்களப்பா. அதுக்கு கீழே இருக்கிற வார்த்தைகள் நாங்கள் படிக்கப்படும் போது இன்னும் எவ்வளோ சுவாரஸ்யமாக, என்ன ஆச்சரியமான வார்த்தைகள் உண்டு. தேவன் மனுஷிய இஸ்ரவேலுக்கு ஒப்புவிட்டு சொல்லி, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்னு சொல்லி, இஸ்ரவேலை நீ அதிகமாக நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலை பாதுகாக்கிறவன் அப்படி ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வார்த்தையாக சொல்றீர். ஆண்டவரே, இஸ்ரவேலே நீ மறுபடியும் கட்டப்படுவாய்ன்னு சொல்லி, நான் உன்னை கட்டு வைப்பேன்னு சொல்லி, இந்த காரணத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற உன்னை பிள்ளைங்க வாழ்க்கை கட்டப்படட்டும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.